ஒரு எச்சக்கலை இன்டிமேட் ஆகிருக்கிறத வீடியோ எடுக்கிறான். எவ்வளவு ஒரு பிரஜ்வால் கவுடா வந்து கன்சென்ட்டோட வீடியோஸ் நிறைய எடுத்திருக்கிறாரு. ஆனால் கன்சென்ட் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி சில பேர் வீடியோ எடுக்கிறது. செக்ஸ் மே பி அ மிஸ்டேக் பட் இட் இஸ் நாட் அ கிரைம். இனிமே தொழில்நுட்ப கோளாறு வந்தா தமிழ்நாடு சும்மா இருக்காது. ஒரு சமூக செயல்பாட்டாளராக, சட்ட ஆலோசகராக நீங்கள் நிறைய இந்த மாதிரியான வழக்குகளை பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த தீர்ப்பு உடனடியாக கிடைச்சதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மன ஆறுதல் தரதா நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இந்த விஷயத்தில் நிறைய இளம் பெண்கள், அது கல்லூரி பெண்கள் நிறைய அதுக்கு ஈல்டு ஆகுறாங்க. அவங்க வந்து நம்பி ஒருத்தரோட வந்து ஒரு பழகிறத அவங்களே இப்போ சில நேரங்களில் அவர்கள் ஒரு நண்பனா, தோழனா, காதலனா பழகிற அவங்க வீடியோ எடுத்து அவங்க பின்னால் அதை வந்து ட்ராப் பண்ணுறது, அதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணுறது. இப்போ பொள்ளாச்சியில் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அந்த வீடியோவை எடுத்து வச்சு அந்த வீடியோவை வெளியே விட்டுருவேன் பிளாக்மெயில் பண்ணி தவறுக்கு மேலே தவறு அவங்கள பல பேருக்கு சப்ளை பண்ணுறது. இன்னும் ஓப்பனாக சொன்னால் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ அரக்கோணத்தில் அந்த பொண்ணு கூட அப்படி தான் சொல்லுது. இது மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது இது வந்து ஒரு தவிர்க்க முடியுமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியும். இது பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கைட்லைன்ஸ் என்ன? ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப சரியான கேள்வியும் கூட. இதில் நம்முடைய சமூக கட்டமைப்பு எப்படின்னு சொன்னால், ஒரு தப்பை 2 பேர் சேர்ந்து செய்யும்போது பெண்கள் மீதான ஒரு ஃபோக்கஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவன் ஆண் வந்து வீடியோ எடுத்து ஒரு எச்சக்கலை ஒரு இன்டிமேட் ஆகிருக்கிறத வீடியோ எடுக்கிறான். எவ்வளவு ஒரு கேவலமான பிறவியாக இருந்தால் அப்படி அவன் இருக்கணும். அவன் அந்த வீடியோ எடுக்கிறவனை நம்ம வந்து கேள்வி கேட்கறது இல்லை. ஏன்னா அவன் அதிகாரத்தின் ஒரு அந்தஸ்துலேருந்து எடுக்கிறான், பொசிஷன் ஆஃப் பவர்லேருந்து எடுக்கிறான். பெரிய எடுத்து பிள்ளைங்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்லாம் நம்ம வந்து பழகிட்டோம். பிரைம் மினிஸ்டருடைய பேரனுடைய இது கூட அந்த மாதிரி. ஆமாம், பிரஜ்வால் கவுடா வந்து கன்சென்ட்டோட வீடியோஸ் நிறைய எடுத்திருக்கிறாரு. ஆனால் கன்சென்ட் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி சில பேர் வீடியோ எடுக்கிறது. அவராவது வந்து அப்புறம் அவங்கள அந்த வீடியோ காமிச்சு இணங்க வைக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு வந்து கேளிக்கை, வேடிக்கை. டாக்டர் பிரகாஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இது எனக்கு ஹாபி அப்படின்னு ரைட்டராக சொன்னார். அவர் வந்து இது எனக்கு ஹாபி, இது நான் ஒரு கலா ரசிகன் அப்படின்னு சொல்கிறாரு. சட்ட ரீதியாக பார்ப்போமே, இதெல்லாம் தவறு. பிரஜ்வால் கவுடா என்ன பண்ணுறான்னு நமக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது. அந்த பெண்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையை இந்த சமூகம் வழங்கியிருக்கும். சமீபத்தில் ஒரு 2 வாரம் முன்னாடி நார்த்தில் ஒரு பெண் வந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஒரு 3 வருடம் கழித்து அந்த தீர்ப்பு வந்திருக்கு. என்னென்னா, ஒரு மைனர் பொண்ணு 13 வயசு இருக்கக்கூடிய பெண்ணை 23 வயசு இருக்கக்கூடிய ஆண், 10 வயசு வித்தியாசம். அந்த ஆண் வந்து அவளை வந்து காதல் வார்த்தை சொல்லி அவன் மனசை, சின்ன பெண் குழந்தை, அந்த குழந்தையோட மனசை வந்து கெடுத்து கலைச்சி அனுபவிச்சு தொடர்ந்து அனுபவிச்சுட்டே இருந்து 14 வயசில் அந்த குழந்தை கர்ப்பிணி ஆகிடுது. கர்ப்பிணி ஆனதும் அப்போ தான் அதுக்கு வந்து வெளியே விஷயம் வருது. அது வரைக்கும் பெற்றோருக்கு தெரியல. ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்க எல்லாரையும் நல்லவங்க நினச்சி தாங்க உள்ளே விடுவாங்க. எல்லாரையும் நம்ம சந்தேகப்பட மாட்டோம். அதில் ஒருத்தன் இப்படி அவன் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவளோட உறவு வச்சுருக்கிறான். அந்த பொண்ணுக்கு பிள்ளை உண்டானதும் வீட்டில் வந்து இதை வன்மையாக வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. ஆனால் டூ லேட். ஸோ இப்போ குழந்தை பிறந்துருது. இப்போ அந்த பெண்ணுடைய நிலை என்னென்னா, அவங்க அப்பா வந்து அந்த பெண்ணை வந்து தள்ளி வச்சிடுறாரு. அம்மா வந்து போராடுறாங்க. அந்த பெண்ணை சமூகத்தில் யாருமே ஏற்றுக்கலை. எல்லாருமே அந்த பெண்ணை வந்து, அது பெண் இல்லை, அது குழந்தை. 14 வயசில் கையில் ஒரு குழந்தையோட அந்த பெண் கடைசியில் என்ன பண்ணிச்சு தெரியுமா? அந்த 23 வயது ஆணை போய் திருமணம் பண்ணிக்கிச்சு. ஏன்னா அதுக்கு வேற எல்லாம் சமூகம் அதை ஒவ்வொரு நாளும் அந்த பெண்ணை, அந்த பையனை அவ்வளோ யாருமே எதுவுமே சொல்லலை. இந்த குழந்தைய வந்து அவ்வளவு அதை டார்ச்சர் பண்ணி பெற்றோர்களும் அதுக்கு வந்து சப்போர்ட் இல்லை. அப்படிங்கும்போது அது கடைசியாக அவனை போய் திருமணம் பண்ணிக்கிச்சு. அதை பெற்ற அம்மா மட்டும்தான் போலீஸில் கேஸ் கொடுத்தாங்க. என் பெண்ணை வந்து அவன் பண்ணது குற்றம், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு போலீஸில் கேஸ் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து இப்போ வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பெண்ணுக்கு 18 வயசு. அது போய் தீர்ப்பில் வந்து ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. பாக்ஸோ அது ஜெயில் தண்டனை வந்து அந்த
அவன் உள்ளே போகணும். அது ஐயா நான் வந்து அவரோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்னொரு குழந்தை வேற பிறந்துருச்சு, என் கணவரை நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா நான் கதியத்து போயிடுவேன்னு போய் தண்டனையை நீக்க சொல்லி ஜட்ஜு காலில் போய் கதறி தண்டனையை ரத்து பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? சமூகத்துல அந்த ஆணுக்கு தண்டனையை ரத்து பண்ணிட்டாங்க. இது கூட அவன் வந்து ஒரு பெண்ணோட வாழ்றான் அப்படின்ற ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து தப்பு செஞ்சா நாளைக்கு தண்டனை யாருக்குங்க? அந்த பொண்ணுக்கு வந்து 6 வருஷம், அந்த குழந்தைக்கு தண்டனைங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க கேட்குறீங்க பெண்கள் வந்து வீடியோவெல்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன், தவறு வந்து முதல் தவறு ஆக்சுவலி தவறே இல்லை. இதை பெண்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தவறு செஞ்சிட்டீங்கன்னா அதை நியாயப்படுத்தல, தவறு தான். ஆனால் அது தவறு, குற்றம் இல்லை. வீடியோ எடுப்பது குற்றம். செக்ஸ் இஸ் நாட் அ கிரைம். செக்ஸ் மே பி அ மிஸ்டேக், பட் இட் இஸ் நாட் அ கிரைம். அது ஒரு பிழையாக இருக்கலாம், ஆனால் அது குற்றம் கிடையாது. ஒருத்தங்கிட்ட ஏமாந்து போகிறதுங்கிறது தீரா பழியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு வந்து பெற்றோர்கள், நான் அந்த பெண்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சிபிளான ஒரு பெண்கள், நீங்கள் கல்லூரி மாணவிகள்னு சொன்னீங்க. இல்லைங்க, கல்லூரி மாணவிகள் மட்டும் இல்லாமல் கல்லூரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி வீடியோ எடுக்காமலேயே அந்த பொண்ணை வந்து மார்ஃபிங் பண்ணி ஃபோட்டோ போட்டு வெப்சைட்ஸில் போட்டு அந்த பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சு. ஏன் பண்ணணும்? நியாயமா அந்த பொண்ணு கொலை இல்லை செஞ்சிருக்கணும், அது எதுக்கு தற்கொலை பண்ணிக்கணும்? அதுதான் அந்த சூழல் அப்படியே ஒரு அது காரணம் பெண்கள், அர்பன் பெண்களுக்கு. கரெக்ட் இல்லைங்க, அப்படியும் சொல்லாதீங்க. சிட்டி கிராமம் அப்படிங்கிற வேறுபாடு இதில் வரல, சமூக பார்வை மட்டும்தான். சிட்டியில் ஒரு தப்பு நடந்தால் எல்லாருடைய பார்வையும் நம்ம மேலே வராது. அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு இங்கே நமக்கு தெரியறது இல்லைங்கிற ஒரு சின்ன ப்ரைவசி தான். ஒரு ஊருக்குள்ளே நடந்துச்சுன்னா பட்டி தொட்டியெல்லாம் தெரிஞ்சு போயிடும், அந்த ஊரில் வந்து நீங்கள் தலை காட்ட முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை தான் இருக்குது. ஆனால் மனோதைரியம் இருக்கிறது எல்லாமே வந்து ஊர் பெண்களை தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் எத்தனை பெண்கள் படிக்கிறாங்க? எங்கள் ஊர் பொண்ணு தானே வந்து அதை வந்து ஸ்ட்ராங்காக நின்றுருச்சு. அது உங்கள் கேள்வி, பெண்கள் இப்போ என்ன செய்யணும் இப்படி மாட்டிக்கினாங்கன்னா? இதை சட்ட ஆலோசனையாக சொல்கிறேன். ஒரு வீடியோ இது மாதிரி ஏதாவது என்கிட்ட 2 கேஸ் அந்த மாதிரி வந்தது. சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு. அதில் ஒன்று மைனர், கல்லூரிக்குள்ளே அடி எடுத்து வச்சுருக்குறாங்க. அவங்க ஸ்கூலில் இருக்கும்போது லவ் பண்ணி ஏதோ ஃபோட்டோஸ் எல்லாம் பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் வீடியோவெல்லாம் பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகுது. பிரேக்கப் ஆகும்போது அந்த பையன் பிளாக்மெயில் பண்ணுறான், நீ வந்து என்னை விட்டு போனீன்னா நான் உன்னை வந்து வாழ விட மாட்டேன் அப்படின்னு. இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து 18 வயசு, ஆணுக்கு 19 வயசு, இவ்வளோதான். 2 பேரும் விவரம் தெரியாத வயசு தான். அது வந்து தெலுங்கானாவில், எனக்கு நான் ஹைதராபாத்தில் இந்த கேஸு, இதுக்கு போலீஸ் உதவியை நான் நாடினேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்னை கண்டம் போட்டுருவாங்க அப்படின்னு அந்த குழந்தை அழுவுது. அப்போ அந்த பொண்ணுக்காக நான் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நான் போய், எனக்கு ஓரளவுக்கு செல்லுபடி இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக மூவ் பண்ணேன். நார்மலாக அது அந்த பெண்ணுடைய விலாசம் இருக்கக்கூடிய இடத்துல காதும் வச்ச மாதிரி ஒரு புகார் கொடுத்தோம். இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு அவங்க அந்த புகாரை எஃப்ஐஆர் எடுக்கலை. அவங்க சொன்னாங்க, நாங்கள் முதல்ல முயற்சி பண்ணுறோம். ஏன்னா பெண்கள் விஷயத்தில் இங்கேயுமே இன்னொரு கேஸ் வந்து காட்பாடி மகளிர் நிலையம், அதில் இந்த மாதிரி ஒரு கேஸ் எனக்கு வந்தது. மகளிர் நிலையத்தில் நான் வந்து அது புகார் நான் தான் எடுத்துகிட்டு போனேன். அப்போது எனக்கு வந்து அதனால் யூஸ்வலாக நான் இங்கே அடையார் மகளிர் காவல் நிலையம், அப்புறம் ட்ரிப்ளிகேன், இங்கெல்லாம் தான் நான் வந்து லேடிஸ் காப்ஸோட நான் இந்த டொமெஸ்டிக் அப்யூஸ்க்கெல்லாம் போவேங்க, ரெகுலராக போவேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பிளாக்மெயில் விஷயம் வீடியோ இருக்குங்கிற விஷயத்துக்கு காட்பாடியில் நான் காண்டாக்ட் பண்ணேன். அப்போது எனக்கு முன்ன பின்ன அவங்க இப்போ லேடிஸ் காப்ஸை யாரையுமே தெரியாது. ஆனால் நான் பேசுகிறேன்னதும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, எனக்கான ஹெல்ப்பை முழுசாக பண்ணாங்க. அவங்களுமே நம்ம கேட்டது என்னென்னா, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இதில் இருக்குது, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நான் கேட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க கம்ப்ளைண்ட் வேணாங்க, வேறு ஏதாவது பயமுறுத்த முடியுமாங்கன்னு நானே கேட்டேன், அன்அஃபிஷியலாக சால்வ் பண்ண முடியுமான்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது, அதுக்கான ஸ்டெப்ஸ் இப்படி இருக்கணும்னு. ஸோ ரொம்ப ரொம்ப ரகசியமாக வச்சுக்கிறாங்க,
ரொம்ப ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்டவர்களுடைய பேரோ எதுவுமே வெளியவே வராது. நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்டில் மட்டும்தான் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஆனால் அதை சர்வ ரகசியமாக வச்சுக்கிறாங்க. எஃப்ஐஆர் அப்படிங்கிறது போட மாட்டாங்க. இதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்து தனிப்பட்ட முறையில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. அதை தாண்டி வேறு ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும், இப்போது வார்னிங் கொடுக்கணும். இப்போ நாங்கள் கேட்ட விஷயத்தில் வந்து 2 இடத்துலையுமே நாங்கள் கேட்டது வந்து இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸை வந்து எங்களுக்கு அழிச்சிடணும், ரிமூவ் இட் அப்படின்னு. அதை வந்து அவங்க நல்லா செயல்படுத்திட்டாங்க. சம்மந்தப்பட்டவரை கூப்பிட்டு, காட்பாடியை பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு அவங்களுடைய லேப்டாப் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் வைப் பண்ணிட்டாங்க. அண்டு ஸ்டர்ன் வார்னிங் கொடுத்து அதை செட்டில் பண்ணாங்க. தெலுங்கானாவில் கொஞ்சம் சீரியஸ். அந்த சம்மந்தப்பட்ட பையனுடைய அப்பா அம்மாவையும் அவங்களுக்கும் வந்து தகவல் சொல்லி ஒரு விசாரணை மாதிரி வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு தான் அதை நாங்கள் முடித்தோம். இதுக்கும் அடுத்த ஸ்டெப் இருக்குது. எஃப்ஐஆர் போட்டு புகார் போட்டு இன்றைக்கி பொள்ளாச்சியில் நடந்த மாதிரி அந்த மாதிரி அதில் வந்து பெண்ணுடைய விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இது இப்படி லீக்கேஜ் எல்லா நேரத்திலும் இனிமேல் தொழில்நுட்ப கோளாறு வந்தால் தமிழ்நாடு சும்மா இருக்காது. தைரியமாக கொடுங்க. நீங்கள் பண்ணது ஒரு தவறு, அது குற்றம் இல்லை. அதுக்கு நீங்கள் வந்து குற்ற உணர்வு உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு வெட்கம், ஒரு அவமானம் இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் குற்ற உணர்வு தேவையில்லை. தன்னை மாய்த்து கொள்ள அளவுக்கு போக தேவையில்லை, தைரியமாக முன்வரும். இல்லை வெளியே வந்து இந்த குற்றத்தை சொல்லும்போது இறங்க பார்ப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாட்டில் கருத்தடை மாத்திரை தடை செய்யப்பட்டிருக்குது. கணவன் மனைவியாகவே இருந்தாலுமே அவங்க வந்து ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் ஒரு நாள் அவங்க வந்து சேர்ந்துருந்தாங்கன்னா அடுத்த நாள் த மார்னிங் ஆஃப்டர் பில் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்காது. பாண்டிச்சேரி, பெங்களூர்னு ஓடணும். இப்படி சில விஷயங்கள் சட்ட ரீதியாகவும் கூட நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது. ஸோ எங்கேயாவது போனால் உடனே நீ என்ன பண்ண அப்படின்னு ஒரு போலீஸில் ஏதாவது ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னு வைங்களேன், கூடி குறுகி போயிடுவாங்க. அதுக்கு பயப்பட்டு தான் பலர் போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கி விழிப்புணர்வு போலீஸுக்குமே அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குது. ஸோ மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல ஹேண்டில் பண்ணுறாங்க. நான் தெலுங்கானாவில் மகளிர் காவல் நிலையத்தில் கொடுக்கல, ரெகுலரான இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் கொடுத்தேன். அவர் ஒருத்தர் மட்டுமே ஹேண்டில் பண்ணாருங்க, வேற யாருக்கும் தெரியாம அவர் மட்டுமே. ஒரு லேடி போலீஸ், ஒரு ஜென்ட் கான்ஸ்டபிள் எனக்கு பண்ணாரு. போகும்போது இல்ல செலிபிரிட்டிங்கிறத விட அந்த இடத்துல ஒரு சட்ட ஆலோசனை, நம்ம லேடிஸ்க்காக நம்ம நிறைய பண்றோம். எப்ப பார்த்தாலும் லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷன்லயே சுத்திட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு கான்டாக்ட் இருக்கு. மறுபடியும் கூட கான்டாக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது சென்சிட்டிவான மேட்டர்ஸ் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப இல்லை, இதை தற்கொலை எண்ணம் இருக்கவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி சிலது கூட நம்ம பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் டியூட்டி. இதை நான் இல்லை, எந்த ஒருத்தங்களுமே செய்வாங்க. நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தாராளமாக. அப்படி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் வாங்க, வி கேன் சால்வ் இட். அதுக்காக போய் தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு விதமான ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுமா, அந்த வீடியோவை பார்த்து பயந்துக்கிட்டு மேலும் மேலும் தவறுகள் செய்யறது, இணங்கி போகிறது. அதுக்கப்புறம் அவன் வந்து நீ வாம்பா, முதல்ல அவங்கிட்ட போகிறது, அதுக்கப்புறம் இன்னும் 4 பேர்கிட்ட போம்பான், பணம் பறிப்பான், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் பறித்த கதையெல்லாம் இருக்குது. பொள்ளாச்சி கேஸ்லேயே இருக்குது. அந்த காசியா ஒரு பாடி பில்டர், அந்த கேஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் நிறைய இந்த மாதிரி சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது. அதை போன்ற தவறு மேல் தவறு பண்ணுற எக்ஸ்ட்ரீமை வந்து பெண்கள், நீங்கள் ஒரு தவறு பண்ணிட்டோம் அதை மறைக்க இன்னொரு தவறு பண்ணுறோங்கிறது வந்து வெரி வர்ஸ்ட்டு வே டு ஹேண்டில் அ ப்ராப்ளம். நம்ம வந்து இதில் களத்தூர் கண்ணம்மாவில் சாவித்ரி அவர்களுடைய கதாபாத்திரம், கண்ணம்மா கதாபாத்திரம், அவங்க அப்பா கிட்ட சொல்லும், அப்பாப்பா அந்த நாகரத்னமோ ஏதோ அவனுக்கு வந்து வில்லன் எம்ஆர் ராதா கேரக்டர், அவனுக்கு வந்து அவனுக்கு பணம் தானேப்பா வேணும், பணத்தெல்லாம் எழுதி கொடுத்துடலாம்ப்பா, நமக்கு வந்து குழந்தை தான்ப்பா வேணும், குழந்தைய கடத்தி போய் வச்சுட்டு மிரட்டிட்டு இருப்பான், குழந்தை தான்ப்பா வேணும் அப்படின்னு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருப்பா, நம்மக்கிட்ட பணம் எதுக்குப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே நாகையா, சித்தூர் நாகையா தான் அந்த ஃபாதர் கேரக்டர். என் மனசில் நான் சட்டம் படிக்கும் பொழுது என் மனசில் பசுமரத்தாணி மாதிரி புதைந்த ஒரு விஷயம். அது என்னன்னா,
அவர் சொல்லுவார், அம்மா இப்போ வந்து அவன் பசியோடு இருக்கிற பாம்பு அது வந்து சீறிக்கிட்டு இருக்கு, அதுக்கு நீ பாம்புக்கு பால் வாக்க சொல்கிற, அப்போது அது வந்து இன்னும் சக்தியோடு வந்து கடிக்கும்மா. பணம் இல்லாமல் இருக்கும்போதே இவ்வளோ ஆடுறவன் அவனுக்கு பணத்தையும் கொடுத்தேன்னா அவன் இன்னி எவ்வளோ பெரிய துஷ்டனாக அவன் மாறுவான், வேணான்னு அவர் சொல்லுவார். இவங்க கேட்க மாட்டாங்க, கிளைமேக்ஸ் வரும். பட் இதை தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களுடைய மானம் போகும், பணத்தை கொடுத்துட்டா உங்களுக்கான பிரச்சனை போயிடும் நீங்கள் நினைக்கிறீங்க. பணத்தை கொடுத்தோ இல்லை அவன் கேட்குறத கொடுத்தோ பழக்கப்படுத்தினா இன்னும் அதிகம்தான் ஆகும். இட் வில் நெவர் கோ அவே. ஒரு முடிவே இல்லாத ஒரு தொடர்கதையாக அது மாறும். அதில் நான் கசப்பான ஒரு விஷயம் கூட சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி பலருடைய வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்ற முடியும்னா அதை கூட கன்சிடர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி உங்கள் கருத்து பதிவுக்கு. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. நன்றி. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.